இரண்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்சவும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவரும் முன்னாள் உயர்ஸ்தானிகரான மஹிந்த பாலசூரியவும் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தனர். கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மலைநாட்டு அபிவிருத்தி அதிகார சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் பாசில் ராஜபக்சவிடம் இன்று 2.5 மணித்தியாலங்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை செய்துள்ளது. அமைச்சர் ஃபைசரின் காலத்தில் சுற்றுலா அமைச்சராக அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள நிதி தொடர்பில் வினவினர். அது தொடர்பில் நான் அதிகம் அறிந்திருக்கவில்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி புதிய கட்சி ஒன்றை உருவாக்க உள்ளதாக கூறப்படும் விடயம் தொடர்பிலும் இங்கு கேள்வி எழுப்பப்பட்டது. இதேவேளை தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளர் முகமது முசாமில் உள்ளிட்ட சிலருக்கு 50 கோடி ரூபாய் அரசாங்க செலவில் பாதுகாப்பு வழங்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மஹிந்த பாலசூரியவிடம் ஆணைக்குழு விசாரணை செய்துள்ளது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் லோகான் ரத்வத் இன்று நிதி குற்ற விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்ச விளையாட்டு மன்றத்தினால் பியகமவில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டரங்கு தொடர்பில் இங்கு விசாரிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியில் உள்ளவர்களை மாத்திரம் இவ்வாறு FCIDக்கு அழைத்து வந்து செயற்பட முடியாது. மத்திய வங்கியில் திருடிய அர்ஜுன் மகேந்திரன் இன்று வெளியே உள்ளார். அவ்வாறான ஒரு சம்பவம் தொடர்பில் எனது சகோதரர் சிறையில் உள்ளார். இதில் என்ன அர்த்தம்? இதுவா நல்லாட்சி? இதுவா மைத்ரிபால சிறிசேனவினதும் ரணில் விக்ரமசிங்கவினதும் நல்லாட்சி? මොකද්ද මේකේ තේරුම? මේකද යහ පාලනය?